ராணிப்பேட்டை வாலஜாபேட்டையில் தங்க முதலீடு செய்தால் 15 நாட்களுக்குள் கொள்ளை லாபம் கிடைக்கும் என கூறி 1,16 லட்சம் ரூபாயை வசூலித்து ஊரை விட்டு காலி செய்ததாக பெண் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அம்மூர் சமத்துவபுரத்தில் துணிக்கடை வியாபாரி தமிழரசன் என்பவரது வாடகை வீட்டுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆபிரகாம் சசிகலா தம்பதி வாடகைக்கு வந்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் ஈரோட்டில் இயங்கும் மிகப்பெரிய தங்க முதலீடு நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக பணிபுரிவதாக தமிழரசனிடம் பேசிய சசிகலா, தங்க முதலீடு செய்தால் கொள்ளை லாபம் வரும் என ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. முதற்கட்டமாக 1 கிராம் 3,500 ரூபாய் வீதம் 2 கிராம் 7,000 ரூபாய் என முதலீடு செய்து வைத்ததாகவும் திட்டத்தின்படி அதற்கான மதிப்புள்ள தங்கத்தை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்களிடம் கடன் வாங்கி மேலும் மேலும் பணத்தை தமிழரசன் கொடுக்கவே தங்கத்தை கொடுக்காமல் சமத்துவபுரம் வீட்டை காலி செய்து மாந்தாங்கலில் தனது சகோதரர்களுடன் சசிகலா குடிபெயர்ந்து விட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து மார்ச் 25ஆம் தேதி ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது. அதன்படி 1,16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் நிலையில் சசிகலா, அவருடைய உறவினர் பார்த்தசாரதி, அக்கா மகள் பூஜா, அலெக்ஸ் பாண்டியன், அருண் ஆகிய 5 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழரசன் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தமிழரசன் தனது மனுவை அளித்தார். தொடர்ந்து கொள்ளை லாபம் என கூறி கோடிக்கணக்கில் பணத்தை அபய செய்து ஊரை விட்டு தப்பிய பெண் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.